இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா if else ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். if else ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா if or else இது அல்ல அது. இப்போ ஒரு கண்டிஷன் வந்து நமக்கு இதுல மெயினான ஒரு டேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன். இந்த கண்டிஷன் நம்ம செக் பண்ணுவோம். இது ட்ரூவா இருந்தா if பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸா இருந்தா else பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை இதே மாதிரி நிறைய நம்ம பண்ணோம்னா if அதே மாதிரி else if நிறைய போட்டுட்டு else போடலாம். லாஸ்டா எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகாத பட்சத்தில் else ரன் ஆகும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம் ஏஜ் அப்படின்ட்டு. இந்த ஏஜ் வந்து 20, அதாவது ஏஜ் வந்து ஒரு ஏஜ் வச்சுக்குவோம் 18 அப்படின்ட்டு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ஏஜ் வந்து 18 விட கிரேட்டர் தானா இருந்துச்சு அப்படின்னா 18 விட கிரேட்டர் தானா இருந்துச்சுன்னா யூ ஆர் அன் அடல்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இஃப் ஏஜ் கிரேட்டர் தேன் 18 அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ஒரு பிளாக் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மளோட கண்டிஷன். இந்த கண்டிஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணோம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணோம். முன்னாடி பார்த்தோம் தான் இது என்ன பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணோம். ட்ரூவாக இருந்துச்சுன்னா இது இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் என்ன பண்ணலாம்னா யூ ஆர் அன் அடல்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ண போகிறோம். யூ ஆர் அன் அடல்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம இஃப் பிளாக் ரன் ஆகும் தான் பார்ப்போம். 18 கொடுத்துருக்கோம், கிரேட்டர் தென் 18னால 18 செக் பண்ணாது. ஸோ நம்ம 18 இல்லை 18 மேலே இருந்தால் அடால்ட் அப்படின்னால கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 18 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த 18 இருக்கிறதுனால இந்த கண்டிஷன் கண்டிப்பாக என்ன ஆகும்னா ட்ரூ ஆகும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா யூஆர் அன் அடால்ட் அப்படிங்கிறது நம்ம கன்சோலில் பிரிண்ட் ஆகணும். ஸோ கன்சோலில் யூஆர் அன் அடால்ட் பிரிண்ட் ஆகிட்டு ஒருவேளை இப்போ நான் இந்த வேல்யூவாக மாற்றி கொடுக்குறேன் 12 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். ஆனால் எனக்கு ஒன்றுமே பிரிண்ட் ஆகலை. ஸோ இப்போ ஒன்றுமே பிரிண்ட் ஆகலைன்னா இப்போ நம்ம எல்ஸ் பிளாக் போட்டோம்னா இந்த எல்ஸ் பிளாக் வந்து எதுவுமே எந்த கண்டிஷனுமே ட்ரூ ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் இது ரன் ஆகும். ஸோ இப்போ எல்ஸ் பிளாக்ல என்ன பண்ணுறோன்னா யூ ஆர் நாட் அன் அடல்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா இதை காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ யூ ஆர் நாட் அன் அடல்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணலாம். ஒருவேளை வயசு கம்மியாக இருந்ததுன்னா ஸோ 12 இருக்கு. அப்போ இங்கே என்ன பிரிண்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா இஃப் பிளாக் வந்து ஃபெயில் ஆயிரும். ஸோ எல்ஸ் பிளாக் தான் ரன் ஆகும், யூ ஆர் நாட் அன் அடல்ட் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நமக்கு ஏன் எல்ஸ் இஃப் அப்படிங்கிறது ஒன்று தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். எல்ஸ் இஃப் அதெல்லாம் ஒர்க் பண்ணி பார்க்குறதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து உங்களுக்கு ஏஜ் வந்து 1லேருந்து 18 வரை இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஒரு ஏஜ் வந்து 1லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் வந்து 1லேருந்து 11 வரை இருந்துச்சுன்னா அவங்க வந்து பேபிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. 12லேருந்து 19 வரை இருந்துச்சுன்னா டீனேஜ். 20க்கு மேலே இருந்துச்சுன்னா அடல்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. 20லேருந்து 50 வரை இருந்ததுன்னா அடல்ட். அதுக்கடுத்து 50க்கு மேலே இருந்தால் எல்ஸ் பிளாட்டில் நம்ம இது போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். அந்த கண்டிஷன் நம்ம என்ன பார்த்தோன்னா கண்டிஷன் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏஜ் நம்ம வாங்கணும். ஏஜ் நம்ம கொடுத்துட்டு இப்போ வந்து ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கணும், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 1 இருக்கணும். அதே நேரத்தில் அண்ட் கொடுத்தா 2 கண்டிஷன் ட்ரூவாக இருக்கணும். ஸோ அதே நேரத்தில் ஏஜ் வந்து கண்டிப்பாக எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11க்குள்ளே இருக்கணும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அவங்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேபிஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஒரு வேளை இப்போ நமக்கு எல்ஸ் இஃப் தேவை. அந்த எல்ஸ் இஃப்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்ஸ் இஃப்ல நம்ம இதே மாதிரி கண்டிஷன் செக் பண்ணலாம். என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஏஜ் வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 12 இருக்கும். அதே நேரத்தில் அண்ட் போட்டு ஏஜ் வந்து லெஸ் தென் 19 அப்படியா இருக்கும். இவங்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டீனேஜ். ஸோ டீனேஜ். ஒருவேளை ஏஜ் வந்து எல்ஸ் இஃப் இன்னொரு எல்ஸ் இஃப் போட்டுக்கலாம். ஏஜ் வந்து 20 இருந்து இதுக்கப்புறம் ஏஜ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 50 வரை வச்சுக்கலாம். 50 வரை இருந்துச்சுன்னா இவங்க வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அடல்ட் அண்ட் ஐ அப்படி அடல்ட் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் ஐன்னு சும்மா வச்சுக்கலாம். அதுக்கு மீனிங் இல்லை, ஆனால் வச்சுக்கலாம்.
ஒருவேளை இது எதுவுமே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஏஜாக இருப்பாங்கன்னா 50க்கு மேலே இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா 0 கீழே இருப்பாங்க. ஸோ அப்படி எல்ஸில் என்ன பிரிண்ட் பண்ணலாம்னா எல்ஸில் பிரிண்ட் என்னமோ ஓல்டர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு இதை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் 12 கொடுக்கும்போது 1க்கும் 11க்கும் நடுவில் இருந்தால் பேபிஸ்ன்னு பிரிண்ட் ஆகும். ஏஜ் வந்து 12க்கும் 19க்கு நடுவில் இருந்தால் டீனேஜ்னு பிரிண்ட் ஆகும். 20க்கும் 50க்கும் நடுவில் இருந்தால் அடல்ட் அண்ட் ஐ அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஒரு வேளை 50க்கு மேலே இருந்துச்சுன்னா ஓல்டர். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து ஏஜ் வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 1ல் தான் ஆரம்பிக்கு. ஸோ ஏஜ் வந்து மைனஸில் இருந்தாலும் நமக்கு என்ன ஆகும்னா ஓல்டர் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம அதை ஹேண்டில் பண்ணிங்கன்னா சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இது போதும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 12 கொடுக்குறேன். 12க்கு பதில் நான் என்ன கொடுக்குறேன்னா 10 கொடுக்குறேன். 10 கொடுத்து ரன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு என்னன்னா கன்ஃபார்ம் பேபிஸ் தான் வரணும். ஸோ பேபிஸ் வந்துருச்சு. அதுக்கடுத்து நம்ம என்னன்னா 15 கொடுப்போம். 15 கொடுத்து ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ நமக்கு என்னன்னா டீனேஜ் வரணும். ஸோ டீனேஜ் வந்துருச்சு. அடுத்து வந்து 25 கொடுக்கலாம். ஸோ 35 கூட கொடுக்கலாம். 35 இப்போ நமக்கு என்ன பண்ணால் அடல்ட் அண்ட் ஐ அப்படின்னு வரணும். ஸோ அடல்ட் அண்ட் ஐ வந்துச்சு. ஒருவேளை 65 அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு என்ன வரணும் ஓல்டர் அப்படின்னு வரும். ஓல்டர் அப்படின்னு வந்துச்சு. ஒருவேளை நமக்கு மைனஸில் கொடுத்தாலும் நமக்கு என்ன -5 கொடுக்குறேன். -5 ஏஜ் -5ங்கிற ஒரு வேலிட் ஏஜே கிடையாது. ஸோ -5 கொடுத்தா என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஓல்டர் தான் வரும். ஸோ இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஸ் போட்டு ஏஜ் வந்து less than or equal to 0 இருந்துச்சுன்னா 0 இல்லைன்னா 0 கீழே இருந்துச்சுன்னா print invalid age. அப்படி ஒரு ஏஜே கிடையாது. ஸோ invalid age அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அதையும் ஹேண்டில் பண்ணிட்டோம். அதாவது invalid age அது அப்படி ஒரு ஏஜ் இல்லை. இப்போ -5 கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதை ரன் பண்ணால் ஓல்டர் வராது. invalid age நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ invalid age பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு கண்டிஷனாக செக் பண்ணிட்டு வரோம். ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் செக் பண்ணோம். இதில் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா இது ட்ரூ ஆயிடுச்சுன்னா இது பிரிண்ட் ஆகும். அப்படி இது ட்ரூ ஆகலைன்னா இது பிரிண்ட் ஆகும். அப்படி ட்ரூ ஆகலைன்னா இந்த எல்ஸ் பிரிண்ட் ஆகும். அப்படியும் ட்ரூ ஆகலைன்னா இந்த எல்ஸ் பிரிண்ட் ஆகும். அப்படி எதுவுமே ட்ரூ ஆகலை அப்படின்னா இந்த எல்ஸுக்கு கண்டிஷன் கிடையாது. இந்த எதுவுமே ட்ரூ ஆகலைன்னா எல்ஸ் பிரிண்ட் ஆயிடும். ஸோ எல்ஸ் பிரிண்ட் ஆகுது, அது ஒர்க் ஆகும். அது அந்த லாஜிக் வந்து ரன் ஆகும். ஸோ இதுதான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்.